அபிமன்யு, துருவன் மற்றும் அவனது தோழர்கள் காளிமலை காட்டின் எல்லையை அடைந்தபோது சில வீரர்கள் அவர்களின் பாதையை தடுத்தனர். ஒரு முதியவர் தனது வலிமையான இறக்கைகளை விரித்து அபிமன்யு முன் தரையிறங்கினார். அந்த முதியவர் வேறு யாரும் அல்ல, போட்டியின் போது மேடையில் நின்று கொண்டு அனைத்தையும் நிர்வகித்த யோகேந்திரன் தான் அது. யோகரை கண்டதும் அவர்கள் அனைவரும் மரியாதையுடன் வணங்கினர். யோகர் அவர்களை பார்த்து, இந்த காடு கொஞ்சம் மர்மமானது. இங்கு தெய்வீக மிருகங்கள் நிறையவே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் தனியாக செல்வது ஆபத்து என்பதை நீங்கள் உணரவில்லையா என கேட்டதும் அதற்கு அபிமன்யு, ஆபத்து இருக்கிற இடத்துலதான் வாய்ப்பு இருக்கும் என இடுப்பில் கை வைத்து நிமிர்ந்து கூறினார். அபிமன்யுவின் இந்த கர்வமான பேச்சை கேட்ட யோகருக்கு கோபம் வலுவாக வந்தது. உயரமாக பறப்பது எல்லாம் பருந்தாகி விடாத, சில சமயங்களில் கோழி கூட பறக்க நினைக்கும் என்றவர் அவனை முறைத்து பார்த்தார். அபிமன்யு புன்னகையுடன், வானத்தை கண்டு பயப்பட நான் கோழியோ பருந்தோ இல்ல, நான் மின்னல். நான் வர்றேன்னு தெரிஞ்சா காத்தும் மழையும் கூட என்னை வரவேற்க வரும். அதை நீங்களே அறிந்ததுதானே. அபிமன்யுவின் இந்த பேச்சு ஆணவ பேச்சாக இருப்பதாக யோகர் நினைத்தார். ஆனால் அவன் சத்திரிய மன்றத்தில் செய்ததை நினைவு கூறும்போது அவனை அலைக்கழிக்கவும் அவரால் முடியவில்லை. அப்போது துருவனுக்கு பின்னால் இருந்த உத்ரா முன்னால் வந்தாள். அவள் யோகரை பார்த்து, மதிப்பிற்குரிய யோகருக்கு வணக்கம், நான் உத்ரா. தயவு செஞ்சு எங்களை போக விடுங்கள். நாங்கள் 2வது சுற்று முடிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம் என அவரை பார்த்து வணங்கினாள். உத்ராவின் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. அவள் பார்வை ஆம் என்ற பதிலை மட்டுமே சொல்ல வைக்கும் பார்வையாக இருந்தது. அதை பார்த்தபோது இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்த அபிமன்யு கூட வாயை மூடிக்கொண்டான். நீண்ட நேரம் யோசித்த யோகர், சரி, ஆபத்துக்கள் அதிகம் இருக்கும் காடு, பார்த்து கவனமாக செல்லுங்கள் என்றவர் அவர்களுக்கு வழிவிட்டார். அதன் பிறகு அனைவரும் காட்டிற்குள் அடியெடுத்து வைத்தனர். காட்டின் ஆழத்தை நோக்கி அவர்கள் நடக்க துவங்கினர். போகும் வழியில் அபிமன்யுவும் துருவனும் பல்வேறு குழுக்களை சந்தித்தனர். தரணி மற்றும் சித்திரபதியின் குழுக்கள் கூட காளிமலை காட்டிற்கு வந்து இருந்தனர். தாமா கூறியதைப் போல வலிமையானவர்கள் அனைவரும் இந்திரபுரி காட்டை விட்டுவிட்டு காளிமலை காட்டை தான் தேர்ந்தெடுத்திருந்தனர். சிறிது தூரம் நடந்த பிறகு துருவன் ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டதும், இந்த இடத்தை பாருங்க, இந்த இடம்தான் நமக்கான இடம். இங்க நிறைய மிருகங்க வரும். இங்க காத்திருந்தா நமக்கு நல்ல வேட்டை இருக்கு என்றவன் தனது பொருட்களை கீழே வைத்தான். பின்னர் துருவன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நீ எங்க கூட வரலாமே, ஏன் தனியாக போற என கேட்டதும் அபிமன்யு கூட்டத்தில் நின்றிருந்த உத்ராவையும் துருவனையும் பார்த்தான். இல்ல நண்பா, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் மலையுச்சிக்கு போகணும். அங்கதான் என்னால பயிற்சி செய்ய முடியும் என அபிமன்யு கூறியதும் உடனே அனைவரும் காளிமலை காட்டின் மையத்தில் இருக்கும் பிரம்மாண்ட மலையையும் அதன் உச்சியையும் வியந்து பார்த்தனர். அது அவர்களை பிரமிக்க வைத்தது. உனக்கு என்ன பைத்தியமா? அங்க போறேன்னு சொல்ற? அங்க வெற்ற மின்னல பாத்தியா? அது உன் மேல விழுந்தா உன் உடம்புல ஒரு இடம் மிஞ்சாது என்ற சுதேசன் மீண்டும் மேலே பார்த்தான். அவனுக்கு அருகில் நின்றிருந்த குமரன், அபிமன்யு, நான் உன் நம்பிக்கையை உடைக்கிறேன்னு நினைக்காத. நான் இந்த காளிமலை காட்டை பத்தியும் அதுல இருந்த இந்த மலையை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மலையுச்சியில ஒரு குகை இருக்கு. அங்க ஒரு மர்மமான தெய்வீக மிருகம் இருக்குன்னு இந்த காட்டை பத்தி தெரிஞ்ச எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. அது இன்னொரு தெய்வீக மிருகத்தோட அடிக்கடி சண்டை போடுமாம். அதுதான் இந்த மின்னலை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கா. அந்த மிருகங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அது மோசமானது. அதை சந்திக்கிறது உயிருக்கே ஆபத்தானதுன்னு மட்டும் எல்லாரும் சொன்னாங்க. தயவு செஞ்சு உன் முடிவை ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு கேடு என கவலையுடன் அவனை பார்த்து கூறினான். எல்லோரும் அவனை அங்கு போக வேண்டாம் என்று சொல்ல உத்ரா மட்டும் முழு நம்பிக்கையோடு அபிமன்யுவை பார்த்து, உங்க எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு? அங்க மின்னல் வெட்டுதுன்னு அதனால போகாதன்னு சொல்றீங்களே. சத்திரிய மன்றத்துல அபிமன்யு என்ன பண்ணான்னு உங்களுக்கு மறந்து போச்சா? அவனோட சக்தியே மின்னல் தான். நீங்க மீன ஆத்து பக்கம் போகாதன்னு சொல்றீங்க. அபிமன்யு மின்னல், அப்படின்னா அவன் அந்த மின்னல் மலை உச்சிக்கு தான் போகணும் என்றவள் அபிமன்யுவை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள். அதை கேட்ட அபிமன்யுவும் ஒருவித புன்னகையுடன் அவளை பார்த்தான். உத்ரா துருவன் குழுவில் நீண்ட நாளாக உறுப்பினராக இருப்பவள். அவள் முதல் நிலையை அடைந்த ஒரு போர் வீரர். அவளது பேச்சும் அவளது தேவதை போன்ற ஆடையும் அபிமன்யுவை கவர்ந்தது. அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அவன் துருவனை பார்த்து, நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். தனியா பயிற்சி செய்யறதுதான் என் பழக்கம். நான் என்ன பார்த்துப்பேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலோ இல்லனா நீங்க வழிமாறிட்டாலோ இந்த பட்டாச வானத்தை நோக்கி வீசுங்க. அது வெடிச்சு வானத்தை பிரகாசமாக்கும். அதை பார்த்து நான் உங்களுக்கு உதவ வருவேன் என்றவன் 5 பட்டாசுகளை பையில் இருந்து எடுத்து அவர்களிடம் கொடுத்தான். சரி, நான் உடனே கிளம்பணும். எனக்கு நேரம் இல்ல.
நாம மறுபடியும் சந்திப்போம் என்றவன் தாவி குதித்து மலையுச்சியை நோக்கி ஓடினான். வானம் செக்க சிவந்து போயிருந்தது. மாலை வேளை நெருங்கியது. சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த அபிமன்யு இன்னும் வேகமாக மலையுச்சியை நோக்கி ஓடினான். அப்போது திடீரென்று அவன் இருந்த இடத்தில் தீப்புழம்புகளும் மின்னல்களும் ஒன்றாய் வந்து தரையில் விழுந்தன. அந்த இடம் பற்றி எறிய துவங்கியது. அபிமன்யு அதிர்ச்சி அடைந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வானத்தை நிமிர்ந்து பார்த்தான். அங்கே நெருப்பை கக்கும் டிராகன் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. அதை ராட்சச நாகம் போன்று ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டிருந்தது. அந்த நாகம் பார்ப்பதற்கு இடுப்பு வரை மனித உருவத்துடனும் இடுப்பிற்கு கீழ் பாம்பின் உடலையும் கொண்டிருந்தது. டிராகன் நெருப்பையும் அந்த நாகம் மின்னலையும் கக்கியது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பலமாக மோதிக்கொண்டன. அதைக் கண்டு அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அவன் இதற்கு முன்னர் இப்படி ஒரு காட்சியை கண்டது இல்லை. தெய்வீக மிருகங்கள் பற்றி அனைவரும் சொல்லி கேட்டு இருக்கிறான். ஆனால் இன்றுதான் அவன் முதல் முறையாக நேரில் பார்க்கிறான். அந்த டிராகனின் உடல் முழுக்க தங்க படிகங்களாக இருந்தது. அதில் இருந்து தீப்பிழம்புகள் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருந்தது. அது அந்த நாகத்தை இடைவிடாமல் தாக்கிக் கொண்டிருந்தது. அதில் தீப்பிழம்பும் மின்னலும் தெரிந்தது. அபிமன்யு வேகமாக பின்வாங்கினான். அது தரையில் விழுந்து ஒரு மரத்தை எரித்தது. அது மட்டும் அபிமன்யு மீது மோதியிருந்தால் அவன் இறக்கவில்லை என்றாலும் பலத்த காயமடைந்திருப்பான். அப்போது திடீரென்று ஒரு சக்தி கவசம் அபிமன்யுவை சூழ்ந்தது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவன் சுற்றி முற்றி பார்க்கும்போது, என்ன அபிமன்யு, இதற்கே பயந்தால் எப்படி என்று ஒரு முதியவர் சிரிக்கும் சத்தம் கேட்டது. தாமா என்ற அபிமன்யு பெருமூச்சு விட்டான். அபிமன்யுவை நோக்கி வந்த தாமா, என்ன அபிமன்யு, மிருகங்களை பார்த்ததும் பயம் தொற்றிக்கொண்டதா? உன் முன் நிற்கும் இந்த மிருகங்கள் 6ஆம் நிலையில் இருக்கும் தெய்வீக மிருகங்கள். ஆனால் இந்த டிராகன் எரிமலைகள் இருக்கும் இடத்தில்தான் இருக்கும். அது எப்படி இங்கே வந்தது என்று எனக்கு புரியவில்லை. இந்த தெய்வீக நாகம் இதுவும் ஆபத்தானதுதான். ஆனால் இது சண்டைக்கு செல்ல வாய்ப்பில்லையே. ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் என்றால் மட்டும்தான் இது சண்டைக்கு போகும். இந்த 2 மிருகங்களும் 9 நிலை வரை உயரக்கூடிய விதியை பெற்ற உயிரினங்கள். இது போன்ற சண்டையில் ஈடுபட்டால் இதில் ஏதாவது இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் இவை இரண்டும் ஏன் சண்டையிடுகின்றன? ஒருவேளை ஒன்று மற்றொன்றின் சக்தி ரத்தினத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறதா என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். அதையெல்லாம் அபிமன்யு வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் கேட்கும் அனைத்தும் அவனுக்கு புதிதாக இருந்தது. அப்போது அவர்கள் மீது மற்றொரு தாக்குதல் வந்து இறங்கியது. ஆனால் அந்த சக்தி கவசம் அவர்களை காப்பாற்றியது. நாகராணி, உன் ரத்தினத்தை எனக்கு கொடுத்து விடு. உன் உயிராவது உனக்கு மிஞ்சம் என டிராகன் நெருப்பை திரட்டிக் கொண்டு நாகத்தை பார்த்து எச்சரித்தது. அடிபட்டு இருந்த நாகம் வீரத்தோடு, இந்த ரத்தினம் என் குழந்தைக்கானது. அடுத்தவர் சொத்தை அபகரிக்க நினைக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? நீ உன் மரணத்தை வேண்டுகிறாய். நீ என்னை கொன்றாலும் சரி, நான் உனக்கு என் ரத்தினத்தை கொடுக்க மாட்டேன். வீண் பேச்சு பேசி உயிரை விட்டுவிடாதே என ஏளனமாக அதை பார்த்து டிராகன் கூறியது. இன்றைக்கு என்னால் உன்னை கொல்ல முடியாமல் போனாலும் எதிர்காலத்தில் என் மகன் வருவான். அவன் ஒரு நாள் சக்தி வாய்ந்த 5 தலை நாகமாக மாறுவான். அன்றைக்கு எனக்காக அவன் உன்னை பழிவாங்க வருவான். நாக வம்சத்தின் பழிவாங்கும் வெறி பற்றி உனக்கு தெரியாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் வம்சத்தில் இருந்து யாராவது ஒருவர் வந்து உன்னை பழிவாங்குவார். அன்று நீ இல்லை என்றால் உன் குடும்பத்தை பழிவாங்குவார். அதனால் தான் சொல்கிறேன், மரியாதையாக வெளியேறிவிடு என்ற நாகராணி கீழே சரிந்தது. அடுத்த நிமிடம் தன் முழு மூச்சை பிடித்துக் கொண்டு எழுந்து நின்று சண்டையிட தயாராக நின்றது. அதைக் கண்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியரே, இந்த நாகராணி கொஞ்ச நேரத்துல சாகுற மாதிரி இருக்கு. ஆனா எந்த தைரியத்துல அந்த டிராகனை மிரட்டுது? இதை எப்படி அதோட வாரிசை கொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குமா ஆச்சரியரே என்று குழப்பத்தோடு நாகராணியை பார்த்து கொண்டு கேட்டான். அதை கேட்ட தாமா சிரித்தார். அபிமன்யு, உனக்கு இந்த உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. இந்த உலகம் மிகப்பெரியது. நம் மூளைக்கு எட்டியது மட்டும்தான் இருக்கும். நடக்கும் என்று கருதுவது முட்டாள்தனம். நான் உனக்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன், அதைக் கேள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு 3 போர் வீரர்கள் இருந்தார்கள். அவர்களை போர் வீரர்கள் என்று கூறுவதை விட நம் மூதாதையர்கள் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். அவர்களிடம் இருந்துதான் அனைத்தும் தொடங்கியது. அவர்கள் நாம் கற்பனை செய்வதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் இந்த இயற்கையின் சக்தியை பயன்படுத்தியும்
தங்களுடைய சொந்த சக்தியை பயன்படுத்தியும் நிறைய விஷயங்கள் உருவாக்கினார்கள். உதாரணத்திற்கு, உன்னிடம் இருக்கும் பிரம்ம சக்கர நுட்பம் கூட அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் அவர்கள் போர் நுட்பத்தை மட்டும் உருவாக்கவில்லை, இது போன்ற தெய்வீக மிருகங்களையும் உருவாக்கினார்கள் என்றா. அது எப்படி சாத்தியம் ஆச்சாரியரே என்று அபிமன்யு கேட்டான். ஏன் சாத்தியமில்லை? நீ ஒரு சாமானியனாகத்தான் இருந்தாய். உனக்குள் எப்படி மின்னல் சக்தி இறங்கியது? நீ எப்படி மூதாதையர் கல்லை உடைத்தாய்? நீ எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறினாய்? நீ இப்படி மாறும்போது இந்த மிருகங்கள் ஏன் மாறக்கூடாது? இந்த உலகில் உள்ள அனைத்தையும் பயன்படுத்தி அவர்கள் வெவ்வேறு சக்திகளை உருவாக்கினர். அப்படி அவர்கள் உருவாக்கிய ஒரு இனத்தின் வழித்தோன்றல்தான் இந்த நாகராணி. அதனால் இவளுக்கு பிறகு இவளது சந்ததிகளும் வலிமையானவர்களாக மாறுவார்கள். அவர்கள் இவளுக்காக பழிவாங்க வருவார்கள் என்றார். ஆச்சாரியரே, எனக்கு இன்னொரு சந்தேகம். மனிதர்களுக்கு உங்களைப் போல குருக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் விட்டு சென்ற நுட்பங்கள் இருக்கிறது. ஆனால் இது போன்ற மிருகங்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார். தாமா 2 கைகளையும் விரித்தார். இது அவர்களுக்கு இருக்கிறது என காட்டை காட்டினார். அபிமன்யு சுற்றி முற்றி பார்த்தான். இந்த காடுதான் அவர்கள் குருகுலம், இயற்கைதான் அவர்களின் ஆச்சாரியர். அது சொல்லிக் கொடுப்பதை பெரிய பெரிய ஆச்சாரியர்களால் கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. உன்னையும் நான் அதற்காகத்தான் இங்கு கூட்டி வந்திருக்கிறேன். இந்த காடு உனக்கு பல விஷயத்தை சொல்லித்தரப் போகிறது. இந்த காட்டிற்குள் அனைத்து சக்தியும் இருக்கிறது. நீ சாதாரண மலை உச்சியில் பயிற்சி செய்வதற்கும் இந்த காட்டில் பயிற்சி செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். 2வது சுற்று முடிய இன்னும் 6 நாட்கள் இருக்கிறது. இப்போது உன் சக்தி முதல் நிலையில் தான் இருக்கிறது. இந்த 6 நாட்கள் முடியும் போது நாம் அதை 2வது நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு நீ போரை பார்க்க வேண்டும், அதில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், பின்னர் போரை நிகழ்த்த வேண்டும். அதன் ஒரு அங்கம்தான் இந்த போர். இந்த நாகராணிக்கும் நெருப்பு டிராகனுக்கும் நடக்கும் போரை கவனமாக பார், அது உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் என்றார். தாமாவின் வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு தன் பார்வையை முழுவதுமாக அந்த போரின் பக்கம் திருப்பினான். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருந்தது. அதை கண்டதும் நெருப்பு டிராகன் வெறி கொண்டது. அது கோபத்தோடு கர்ஜிக்க ஆரம்பித்தது. நாகராணி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அதை நீ ஏற்கவில்லை. இனி உன்னை கொல்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று கர்ஜித்தது. அடுத்த நொடி கூட தாமதிக்க விரும்பாத டிராகன் வானத்தை நோக்கி பார்த்தபடி சூரியனின் சக்தி என்று கத்தியது. சற்றென்று காற்று பலமாக வீசத் தொடங்கியது. மறைந்து கொண்டிருந்த சூரியன் திடீரென்று பிரகாசமாக ஆரம்பித்தது. டிராகனின் கூர்மையான கொம்புகளின் நுனியில் நெருப்பு திரண்டு நின்றது. அவை அனைத்தும் ஒன்று கூடி நெருப்பு பந்தாக மாறியது. அது கட்டுக்கடங்காமல் நெருப்பை கக்க ஆரம்பித்தது. அதைக் கண்டதும் நாகராணி பயந்தாள். ஆனால் அதை அவள் வெளிக்காட்டவில்லை. ஒவ்வொரு வீரனுக்கும் ஒரு நாள் அவனுடைய நாளாக இருக்கும் என்று உன்னாளாக இருக்கலாம். ஆனால் நீ மரணத்திற்காக கெஞ்சி நிற்கும் ஒரு நாள் வரும். அப்போது அதை முடிவெடுக்கும் நிலையில் நான் இருப்பேன் என்று நாகராணி கோபமாக விஷம் பரவட்டும் என கர்ஜித்தாள். அதைத் தொடர்ந்து அவள் தன் 2 கைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினாள். நடுவானில் சக்கரம் போல அந்த முத்திரை மிதந்தது. அடுத்த நொடி அவர்களை சுற்றி இருந்த அனைத்து விஷ உயிரினங்களும் தங்கள் விஷத்தை அந்த முத்திரையை நோக்கி அனுப்பினர். அதை பார்த்த தாமா அதிர்ச்சி அடைந்து, அபிமன்யு, உன் மூச்சை இழுத்துக்கொள் என்று கத்தினார். அதைத் தொடர்ந்து அவர் தன் கவசத்தை வலுப்படுத்த ஆரம்பித்தார். அபிமன்யு பயத்துடன், ஆச்சாரியரே, நாகராணி கொல்லப்படுவாரா என்று கேட்டான். அபிமன்யு, இவை 2ம் இயற்கையின் கட்டுப்படுத்த முடியாத 2 சக்திகளை கட்டவிழ்க்கின்றன. அது ஒன்றோடு ஒன்று மோதினால் இந்த இடமே அழிவுக்குள்ளாகும். அது இங்கிருக்கும் முதல் மற்றும் 2ஆம் நிலை மிருகங்களை கூட கொள்ளும். அதனால் முதலில் நம்மை காப்பாற்றிக் கொள்வோம் என்ற தாமா அவசரமாக தற்காப்பு கேடயத்தை அவர்களை சுற்றி உருவாக்கத் தொடங்கினார். காற்றில் ஒரு துர்நாற்றம் வீசுவதை அபிமன்யு கவனிக்கத் தொடங்கினான். அதை முகர்ந்ததும் அவன் மனம் சுழலத் தொடங்கியது. அவன் கண்கள் இருட்டியது. அவன் வேகமாக மூச்சை பிடித்துக் கொண்டான். அதன் பிறகுதான் அவன் நிதானமானான். சக்தி வாய்ந்த தாக்குதலை உணர்ந்த மிருகங்கள் அனைத்தும் அந்த இடத்தில் இருந்து தப்பி ஓடத் துவங்கின. அனைத்து சக்தியையும் கடன் வாங்கிய நாகராணி பெரிய நாகமாக மாறத் தொடங்கியது. 20 அடி நீளத்தில் விஷத்தை திரட்டிக் கொண்டு நின்றது. அது தன் பெரிய வாயை திறந்து விஷத்தை கக்கியது. அந்த விஷம் அருவி போல டிராகனை நோக்கி பாய்ந்தது. அதைக் கண்ட டிராகன் பீதியடைந்து தன் நெருப்பை கக்கியது.
2 தாக்குதல்களும் ஒன்றோடு ஒன்று மோதின. வானத்தில் மின்னல் வெட்டியது. பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. அபிமன்யு இதற்கு முன்பு இது போன்ற தாக்குதலை பார்த்ததில்லை. அதனால் அவன் பயத்தில் நடுங்கினான். அப்போது தாமாவின் உடல் நட்சத்திரம் போல பிரகாசித்தது. அவரை சுற்றி புலி அடையாளங்களைக் கொண்ட ஒரு வெள்ளி கவசம் தோன்றியது. அபிமன்யு, வேகமாக என் பின்னால் வந்து ஒளிந்து கொள் என்றதும் அபிமன்யு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தாமாவின் பின்னால் ஒளிந்து கொண்டான். டிராகன் கக்கிய நெருப்பு விஷத்தை எரித்தது. பின்னர் அந்த நெருப்பு ஈட்டி போல பாய்ந்து நாகராணியை தாக்கி அவள் உடலை துளைத்தது. அவள் வாயிலிருந்தும் உடலிலிருந்தும் ரத்தம் பீரிட்டது. நாகராணி காடே அதிரும்படி கர்ஜித்தாள். அவள் மரணத்தை நெருங்குகிறேன் என்பதை புரிந்து கொண்டாள். அதனால் தன் கடைசி கட்ட பலத்தை திரட்டி டிராகனை நோக்கி மின்னலை வீசினாள். அடுத்தடுத்த மின்னல்கள் தாக்கி டிராகனின் உடல் பற்றி எரிய ஆரம்பித்தது. அதன் பளபளப்பான கவசம் உதிர்ந்து கீழே விழுந்தது. டிராகன் வலியால் முணங்கத் தொடங்கியது. அது வலிமிகுந்த குரலில், இப்போது நான் செல்கிறேன். ஆனால் அந்த ரத்தினத்தை பெற நான் திரும்ப வருவேன். அதுவும் குழந்தையிடம் இருந்தாலும் அதை நான் பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று டிராகன் அங்கிருந்து பறந்தது. நாகராணி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தரையில் தொப்பென்று விழுந்தாள். அவள் விழுந்த இடத்தில் சுற்றியுள்ள அனைத்து தாவரங்களும் பற்றி எரிந்தன. அந்த இடம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. தாமாவிற்கும் அபிமன்யுவிற்கும் எதுவும் ஆகவில்லை. ஆனால் தாமாவுடைய கவசத்தில் மட்டும் சில விரிசல்கள் தோன்றின. அது தாமாவையும் பாதித்தது. அவர் வாயின் மூலையில் இருந்து சிறிது ரத்தம் வழிந்தது. ஆனாலும் அவர் தன் கவசத்தை தாங்கி பிடித்தார். அதை அவர் உடைய விடவில்லை. நாகராணி உயிர் பிழைப்பாளா? இந்த இடம் அழிந்தால் அபிமன்யுவின் பயிற்சி என்ன ஆகும்? அபிமன்யு எப்படி இன்னும் சக்தி வாய்ந்தவனாக மாறப்போகிறான்? என்னென்ன இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமா கேளுங்க. இந்திரஜித்.